வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். இந்த வீடியோவில் பல வகையான மூடாக்கு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெரிய விவசாய நிலம் இருந்தால் மட்டும்தான் கிடையாதுங்க. இடமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற சின்ன இடத்துல கூட நாமளும் அதே மாதிரி ஒரு விவசாயத்தை செய்ய முடியுங்க. மொட்டை மாடிகளில் பைகளில் நீங்கள் வளர்த்தீங்கனாலும் மூடாக்கு முறைகள் செய்யலாம். அதே மாதிரி சின்ன இடம் இருக்குதுனாலும் பாத்தி முறைகள் போட்டு அமைத்து நீங்கள் செடிகளெல்லாம் எப்படி வைக்கணுங்கிறது பல பதிவுகளில் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவில் பலதரப்பட்ட மூடாக்கு முறைகளை அந்த இடத்துலையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நாங்கள் ஒரு 4 விதமான மூடாக்கு முறைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. அந்த 4 வகையான மூடாக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே தெரிஞ்சது, காஞ்ச இலைத்தலைகளால் மூடாக்கு போட்டிருக்கிறோம். இப்போ பாத்தி முறை பள்ளம் பாத்தின்னு எடுத்துருக்கிறோம். இதில் காஞ்ச இலைத்தலைகளால் மூடாக்கு நம்ம போட்டிருக்கிறோம். இது மாதிரி போடுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ தண்ணி எது பாய்ச்சினாலும் சரி இதுக்குள்ளே தண்ணி பாயும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற உரம் ஜீவாமிர்தம் எதுனாலும் சரி இந்த பள்ளத்துக்குள்ளே போட்டிங்கன்னா, இந்த மேட்டில் இங்கே நட்டிருக்கிற இந்த கத்திரி செடி நல்லா இது கத்திரி செடிக்கு இப்போ இங்கே போட்டிருக்கிறோம். இதனுடைய வேர்கள் நல்லா போய் அங்கே உறிஞ்சி எடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம இது மாதிரி போடும் பொழுது சீக்கிரமாக ஈரம் காயவே காயாது. இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா நல்ல மண் பொது பொதுன்னு ஆகிடும். இதில் வேறு ஒரு வகையான மூடாக்கை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நான் இப்போது காஞ்ச இலைத்தலை மூடாக்கு எப்படி போடுறதுன்னு இதில் காமிச்சிருக்கிறேன். இப்படி பள்ளங்களில் காஞ்ச இலைத்தலைகளை போட்டுக்கலாம். பச்சை இலைத்தலைகளாக இருந்தாலுமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பச்சை இலைத்தலையை கூட இது மாதிரி நீங்கள் போடலாங்க. நம்ம க்ரோ பேக்கில் போடும்போதே சொல்லியிருப்போம், காஞ்ச இலைத்தலைகளை எல்லாம் அடியில் போட்டுட்டு பாட் மிக்சிங் மேலே போடுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுவும் வேர்கள் இறங்கி போய் ஈர்த்துக்கும், மக்கு சத்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் மேலேயும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அடியிலையும் போடலாம். இப்போ இந்த மாதிரி லேண்டில் நம்ம அடியில் போடுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட, அதாவது அதெல்லாம் என்னால் செய்ய முடியலங்க அப்படிங்கிறவங்க அழகாக இப்படி மேலே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே எல்லாம் ஊற்றுவீங்க. இது காலப்போக்கில் மக்கு சத்து உள்ளே இறங்கிக்கும், இந்த மண்ணில் இறங்கிக்கும். இந்த மாதிரி காஞ்ச இலைத்தலைகளை பயன்படுத்தி மூடாக்கு இது மாதிரி அமைக்கலாம். பாருங்க, எந்த இலை வேணாலும் உங்களை சுற்றி என்ன கிடைக்குதோ, உங்களுடைய செடிகள் ஏற்கனவே பழைய செடிகளுடைய கசடுகள் நீக்கப்பட்டதை கூட கட் பண்ணது ப்ரோன் பண்ணது எதாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். மக்கக்கூடிய அனைத்தையும் மூடாக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். பேப்பர்கள், அதாவது மக்கக்கூடிய பேப்பரு, கிழிஞ்சு போனது எல்லாமே இதில் தாராளமாக நீங்கள் போடலாம். காய்கறி கழிவுகள் எதாக இருந்தாலுமே நீங்கள் இந்த பள்ளத்துக்குள்ளே போட்டுக்கலாம். பச்சை கழிவுகளாக இருந்தாலுமே இந்த பள்ளத்தில் போடலாம். எப்போ மூடாக்கு அமைத்தாலும் இந்த செடி இருக்குதுன்னா இதை ஒட்டிக்கிட்டு இப்படி போடக்கூடாது, அதை விட்டு தள்ளி தான் நம்ம போட்டிருக்கணும். இப்போது இந்த வாழைக்கு பார்த்திங்கன்னா உயிர் மூடாக்கா கிழங்கு போட்டிருக்குங்க, சக்கரவள்ளி கிழங்கு. இது உயிர் மூடாக்கா படர்ந்துருக்கு இந்த மண்ணில். ஸோ எப்போவுமே மண் சூரியன் வெளிச்சம் மண்ணில் படக்கூடாது. இதனுடைய இலைகள் தான் சூரிய வெளிச்சத்தை அறுவடை பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இது அமைஞ்சிருக்கு. இது தாங்க உயிர் மூடாக்கு. உயிர் மூடாக்கா இப்போ இது பெரிய லேண்டுங்கிறதுனால இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு போடலாம். நம்ம சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம்னா கூட, ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம்னா அதை சுற்றி புதினா, கொத்தமல்லி இது மாதிரி மண்ணில் படரக்கூடிய எதை வேணும்னாலும், இப்படி படர்ந்து போகிற மாதிரி இருக்கக்கூடியது எதையுமே நம்ம எது வேணாலுமே அதில் நட்டுக்கலாங்க. கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசாலை, வல்லாரை இது மாதிரி எது வேணாலும் உயிர் மூடாக்காக நீங்கள் போடலாம். பெரிய நிலங்களில் கொள்ளு பயிர் இந்த மாதிரி படர்ந்து போகக்கூடியது நிறையா போடுவாங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இது மாதிரி செய்துக்கலாம். இப்படி போடும்போது நல்லா படர்ந்து போகும், இந்த பசுமையாக இருக்கும், ஈரமும் மெயின்டைன் ஆகும், காயாது. இதுதாங்க உயிர் மூடாக்கு. உயிர் மூடாக்கா இத்தனையுமே நம்ம பயன்படுத்தலாம். மண்ணுக்கு உயிர் மூடாக்கா இப்படி அமைக்கலாம். இதில் ஒரு விதமான மூடாக்கை பயன்படுத்திருக்கிறதா நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மண் மூடாக்கு. இதாங்க மண் மூடாக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி மண் அணைத்து கொடுத்துட்றது இதுதான் மண் மூடாக்கு. இப்போது இந்த செடியில் பார்த்திங்கன்னா நல்ல மண் லூஸாக இப்படியே இருக்குங்க. கல்லுக்காடு கட்டிக்காடாக இருந்தாலுமே மண் நல்லா அப்படி இருக்கும்போது தண்ணி நல்லா ஊடுருவி நல்லா பாயும். இந்த மூடாக்கு முறையில் இங்கே அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறது இந்த மண் மூடாக்கு முறை தாங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இதை எதுலெல்லாம் பயன்படுத்தலாம்னா, கிழங்கு வகைகள் எல்லாத்துக்குமே மண் மூடாக்கு பயன்படுத்தலாங்க. கிழங்கு வகை என்ன நட்டாலும் மண் மூடாக்கு பயன்படுத்துகிறோம்னா கிழங்கு கீழ் வளர்ச்சி நல்லா ஜாஸ்தியாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய வாழைக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கெல்லாம் மண் மூடாக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா மண் இப்படி ஃபுல்லாக அணைச்சி கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கட்டான் தர மாதிரி இருக்கும். பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல பொது பொதுன்னு மண் இருக்கும். ஃபுல்லாக மண் மூடாக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. கிழங்கு செடிகள், வாழைக்கட்டைகள் இதுக்கெல்லாம் மண் மூடாக்கு மேக்ஸிமம் பயன்படுத்துறது என்ன காரணம் அப்படின்னா, நிறைய கிழங்குகள் வைக்கும். இதோடைய பக்கு கண்ணுகளும் நிறைய வருங்க. இந்த மண் மூடாக்கு இது பண்ணும் பொழுது பக்கு கண்ணு நிறைய வரும். இப்படி கட்டான் தரையாக இருக்கும் பொழுது வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். முக்கியமாக வாழை, கிழங்கு செடி, கரும்பு இது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மண் மூடாக்கு பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. ஈவன் நீங்கள் க்ரோ பேக்கில் வச்சிங்கனாலே இது மாதிரி நல்லா ஒரு செடி இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா சுற்றி மண் அணைத்து கொடுத்து தண்ணி இப்படி கீழே தான் பக்கவாடுகளில் தான் தண்ணி போகணும். அது மாதிரி செய்யலாங்க. க்ரோ பேக்கில் கூட இது மாதிரி மண் அணைச்சிட்டு சைடில் அந்த பையனுடைய சைடு பகுதி சுற்றி இருக்கக்கூடிய சைடு பகுதியில் மட்டும் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கனாலே போதுமானது. அது அப்படியே ஊர்ந்து இது எடுத்துக்கும். ஏன்னா இதோடைய வேர்கள் எல்லாம் கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்துடுங்க, சுற்றி வந்துடும். ஸோ தண்ணி கொடுக்குறதெல்லாம் கீழே தான் நடக்கும். இது மண் மூடாக்கு அப்படியே இருக்கும். பார்த்தா மேலே காஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே ஊடுருவி தண்ணி போய் நல்ல ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கரும்பு இத்தினோண்டு சின்ன இடத்துல தான் ஒரு ரெண்டு சின்ன கட்டை தான் வச்சது. நிறைய பக்கு கிளைகள், நிறைய பக்கு கண்ணுகள் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா மண் மூடாக்கு தான் இதுக்கு அமைச்சிருக்கு பாருங்கள். தண்ணி இந்த கீழே தான் பாயும். இது மண் மூடாக்கு அமைச்சிருக்கு. இதே மாதிரி இந்த செடிக்கு பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் செடி, இதுக்கு மண் மூடாக்கு தான் அமைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி சிலவங்களுக்கு காஞ்ச இலத்தலைகள் கிடைக்காது. இந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணுறது அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி மண் மூடாக்காவது கண்டிப்பாக அமைக்கணும். கட்டான் தர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில் செடி வளர்ந்துருக்கும், நல்லா வளர்ந்துருக்கும். ஆனாலும் மண் மூடாக்கு அமைக்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். என்னதான் நல்லா வளர்ந்தாலும் அந்த தரை அப்படியே ட்ரை ஆகி அப்படி தான் இருக்கும். மண் மூடாக்கு அமைக்கும் பொழுது அந்த செடி நல்ல வீரியமாக நல்லா வளரும். வறட்சி தாங்கி வளரக்கூடியதுங்க. மண் மூடாக்கு எங்கே வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம். அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச இலத்தலைகள் கொடுக்கும்போது அதோடைய மக்கு சத்தும் சேர்ந்து இறங்குங்க. மண் மூடாக்குள்ள அந்த மாதிரி மக்கு சத்து இறங்குறதுக்கு மட்டும் வழி இல்லாமல் இருக்கும். உரங்கள் ஏதாவது தொழு உரம் அது மாதிரி ஏதாவது கொடுத்துக்கணும். நம்ம காஞ்ச இலத்தலைகளோட மூடாக்கு போடும் பொழுது அது தேவைப்படாது. இதுதாங்க வித்தியாசங்கள். வீட்டில் நிலப்பரப்பில் செஞ்சீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பரண்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா வெல்டிங் மெஷின்லேயே வெல்டிங் பண்ணுற இடங்களில் அந்த கட்டட கம்பிகள் மிச்சம் மீதி இருந்தாலே இது மாதிரி அழகாக பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு அடிக்கடி இந்த பாருங்கள், இப்படி நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது ஏதாவது மூடாக்கு இதானா கூட நீங்கள் சும்மா அப்படி லூஸ் பண்ணி விட்ட மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானதுங்க. இதுதான் மண் மூடாக்கு. வேறு பெரிய விஷயமே இல்லை. இது ரொம்ப ஈஸியானதும் கூடங்க. 4வதான மூடாக்கு பார்த்தீங்கன்னா கல் மூடாக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிகை செடி, நீங்கள் எந்த செடிக்கு வேணாலும் இது மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கல்லுகள் சில வீடுகளில் அலங்காரத்துக்காக கூழாங்கற்களால் இது பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி தொட்டிகள்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை இங்கே வைக்கிறதுனாலும் சரி, கல் நிறையா இருக்கிறதுனாலும் சரி, இல்லை மரங்கள் வைக்கிறது எதாக இருந்தாலும் இது மாதிரி கல்லுகள் எல்லாம் எடுத்து சுற்றி அணைச்சி கொடுத்துருங்க. இது மாதிரி அணைச்சி கொடுத்துட்டிங்கன்னா தண்ணி நீங்கள் இங்கே ஊற்றுவீங்க. அந்த நீங்கள் வச்சுருக்க மண்ணும் கரைந்து வெளியில் போகாது. ஈரப்பதம் அப்படியே நல்லா மெயின்டைன் ஆகும். கூலிங்கும் இருக்குங்க. இந்த கல் நல்லா ஈரம் பட்டு ஊறி இருக்கும் பொழுது நல்லா சில்லுன்னு இருக்கும். இது மாதிரி கல் மூடாக்கு அமைச்சிக்கலாம். எல்லா செடிகளுக்குமே நீங்கள் அமைக்கலாம். காய்கறி பயிர்களாக இருந்தாலும் சரி, மரங்கள் எல்லாத்துக்குமே இது மாதிரி அமைக்கலாம். அவங்கவுங்களுக்கு கல் எவ்வளோ கிடைக்குது என்ன அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நம்மளை சுற்றி என்ன இருக்குதோ இத்தனை மூடாக்கு முறைகள் இருக்குது. மூடாக்கு முறைகள் தண்ணி செலவு ரொம்ப கம்மியாகும். காஞ்ச இலைத்தலைகளால் பண்ணும்போது நல்லா மக்கு சத்து கிடைக்கும். வேறு நல்லா விரிந்து போகும். மண் இறுகாமல் நல்லா லூஸாக பொது பொதுன்னு இருக்கும். இந்த மாதிரி பல நன்மைகள் கொடுக்கக்கூடியது இந்த மூடாக்கு முறைகள். ஸோ இத்தனை மூடாக்கு முறைகள் இருக்குது. யார் யாருக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்கள சுற்றி எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை வைத்து மூடாக்கு அமைத்து நல்லா நம்ம தோட்டத்தை வச்சுக்கலாம். நல்ல வீட்டு தோட்டமும் செய்யலாம். நிறைய மகசூலும் நம்மளால் எடுக்க முடியுங்க. இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதை தீவோடு சேர்ந்திருங்கள். நன்றி.